எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வணிக சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறைகிட்ட விதைக்க கண்டிப்பாக பயன்படும். நந்திவர்மன் அந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நந்திவர்ம பல்லவன் அப்படின்ற இந்த மன்னனுடைய வரலாறு எத்தனை வன்னியகுல சத்திரியர்களுக்கு தெரியும், ஏன் எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா பெரும்பகுதி தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அவர்களுடைய சிறு வயதுல நந்தி கலம்பகம் அப்படின்ற ஒரு நூல் பற்றி எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அந்த நூலுடைய பாட்டுடை தலைவனாக இருந்தவர் தான் நந்திவர்மன். அந்த நந்தி கலம்பகத்துல அவருடைய தமிழ் பற்றால தன்னுடைய தமிழுக்காக உயிர் நீத்த ஒரே ஒரு வரலாற்றில் இருக்கிற மாமன்னன் யார் அப்படின்னா நந்திவர்ம பல்லவன் தான். ஆனா அந்த நந்திவர்ம பல்லவனை எந்த ஒரு தமிழ் தேசியவாதிகளும் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து கூட பேசினது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு மாமன்னனுடைய ஒரு பெயரை ஒரு திரைப்படத்துக்கு வச்சு அந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் பெருமாள்வர்தன் அவர்கள். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே சமயம் AK பிலிம் ஃபேக்டரி தயாரிப்புல இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரியதாக வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியர்களும் உங்கள் பகுதிகளில் நந்திவர்மன் திரைப்படம் வெளியாகி இருந்தா நீங்க திரையரங்குக்கு போய் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இன்னைக்குத்தான் ஒரு பல்லவ மன்னனுடைய பெயரை தாங்கிய ஒரு திரைப்படமே வெளியே வருது. புரியுதுங்களா? எம்ஜிஆருடைய நரசிம்மவர்ம பல்லவன் திரைப்படத்தை அடுத்து பல்லவ மன்னனுடைய கதையை தழுவி ஒரு திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னா அது நந்திவர்மன் திரைப்படமாகத்தான் இருக்கும். இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். நந்திவர்மனுடைய வரலாறுகளை கையில எடுத்துக்கிட்டு அது ஒரு சின்ன கருவா வச்சுக்கிட்டு அந்த திரைப்படத்தை செஞ்சி பகுதியில நடக்கிற மாதிரி உருவாக்கி அதுல பல புனைவுகளை எழுதி அதை நேர்த்தியாக மக்கள் மத்தியில வெள்ளித்திரையில எடுத்துட்டு சேர்த்திருக்கிறாரு இயக்குனர் பெருமாள்வர்தன் அவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன் இந்த வாழ்த்துக்களை நான் சொல்றேன் அப்படின்னா அந்த திரைப்படம் அவ்வளவு நேர்த்தியா பல திருப்பங்களோட முதல் பகுதி அமைஞ்சிருக்கு. நமக்கு அடுத்தடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துடைய முதல் பகுதியில இருந்துட்டே இருக்கு. அடுத்த இரண்டாம் பகுதி அதற்கெல்லாம் வலு சேர்க்கிற வகையில இந்த கதைக்களம் அமையப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த திரைப்படத்தை திரையரங்குக்கு போய் பார்க்கணும். அதே சமயம் இந்த திரைப்படம் 4 ஆண்டு காலம் எடுத்திருக்கிறாங்க. அதனாலேயே சில ஸ்கிரீன் பிளேல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கத்தான் செய்யுது. அதையெல்லாம் மறந்து இந்த திரைப்படம் ஒரு புதுவிதமான ஒரு புது உணர்வை கொடுக்கும். கண்டிப்பா போயிட்டு வன்னியர்கள் பார்க்கணும். குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல புனைவோடு சேர்த்த ஒரு வரலாறை சொல்றாங்க. நந்திவர்மனுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது வன்னியகுல சத்திரியரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உணர்வுபூர்வமாக நம்மளுடைய முடிய சிலிர்த்துக்கிட்டு அந்த கதை ஓட்டத்தை நீங்க பார்ப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு காட்சியை முடிஞ்ச அளவுக்கு தயாரிப்பு நிறுவனம் கொடுத்திருக்கு. கண்டிப்பா அதை திரையரங்குக்கு போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய விஷயத்த ரொம்ப தெளிவாக உணர முடியும். வன்னியர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை உங்கள் பகுதியில வெளியாகி இருந்தா கண்டிப்பா போய் பாருங்க. அதே சமயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியர்களுக்கும் இருக்கு. இன்னொரு புறம் இந்த திரைப்படத்தில் நடிச்ச எல்லா நடிகர்களுமே அவர்களுக்கான அந்த விஷயத்த தெளிவா பண்ணியிருக்காங்க. திரைப்படத்துல வன்னியர்களை கவர்றதுக்கான சில வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பாக அண்ணன் கணேஷ்குமார் MLA அவர்கள் பேசிய சில காட்சிகள் நீக்கம் பெற்றிருக்கு. கண்டிப்பா இதை ஒருபோதும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயம் சத்திரியனுடைய தர்மத்தை காத்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சோழர் குருகுலத்திலிருந்து குருவர்மனாக திகழும் ஹீரோவுக்கு சொல்ற அந்த காட்சிகள் நம்மள உணர்வுபூர்வமா மெய்சிலிருக்க வைக்குது. இப்படி சில காட்சிகள் அமையப்பட்டிருக்கு. திரைப்படத்துடைய ஒட்டுமொத்தமாக திரைப்படம் ஒரு நல்ல திரைக்கதையை கொடுத்திருக்கு. இந்த திரைக்கதை மற்றும் மிகப்பெரிய பட்ஜெட்ல வெளியாகி இருந்தா கண்டிப்பா இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகின்ற ஒரு கதைக்களமாக ஒரு திரைப்படமாக
இருந்திருக்கும். நாம தவற விட்டுட்டோம். ஆனா இருந்தாலும் கூட தன்னுடைய உன்னதமான முயற்சியால தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனர் பெருமாள்வர்தன் அவர்களும் ரொம்ப அழகான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா வன்னியர்கள் போய் பாருங்க. எம்ஜிஆர் காலத்தை தாண்டி பல்லவ மன்னனுடைய பெயரை தாங்கிய ஒரு திரைப்படம், பல்லவ மன்னர்களுடைய வரலாற்றை புனைவோட சேர்த்த ஒரு திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னா அது நந்திவர்மன் தான். வன்னியர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வன்னியர்கள் நேரில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அதே போல இந்த திரைப்படத்தை போல புது புது கதைக்களத்தோட பல திரைப்படங்களை கொடுக்கணும் அப்படின்னு இயக்குனர் பெருமாள்வர்தன் அவர்களுக்கு விமல்வர்மன் சார்பாக நான் கேட்டுக்க விரும்புறேன். அதே சமயம் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நல்ல திரைப்படத்தை கொடுத்திருக்கீங்க. இந்த திரைப்படத்தை ஒவ்வொரு வன்னியரும் திரையரங்குக்கு போய் வெற்றியடை செய்யுங்க அப்படின்னு மீண்டும் 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 உங்களுக்கு உணர்த்திக்க கடமைப்பட்டிருக்க. கண்டிப்பா இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். டாடா, பாய். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.